லம்பாகினியா? இல்லை ஜீப் கிராண்ட் செரல். நான் நினைக்கிறேன் 3 வகையான கார் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு 3 கொடுத்துருவேன். ஒன்று இது, இன்னொன்று அது, இன்னொன்று லம்பாகினி. இந்த ஆடி பார்த்தியா க்ரீன் கலர் வீல்ஸ் போட்டிருக்கான். ஒரு பைக்லாம் ஓட்டணும். எல்லாம் ஓட்டம் கொண்டாடணும். நல்லா இருக்கு. என்னோட ஜீப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இன்னும் டேர்ன் ஆகும். தண்ணியில் போயிடுச்சு. பீச்சில் போய் வச்சிருக்காங்க. நெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோ ஈஸியாக அடிச்சா பார்த்தீங்களா? இல்லை ஐயோ, என்னை கட் கொடுக்க பார்த்தா நான் ஹேண்ட் பிரேக் அடித்தேன், அவன் போய் இடிச்சிட்டான் சைக்கிள். அது நான் தான். ஓ, நீ தானே அந்த ட்ரக்கில் இருக்கிறது? பேரை பார்க்கல. இதுதான் டேர்ன் ஆகல. நீங்கள் வந்து ஆமாண்டா, நீ 24 பிளேஸ் இருக்கு. நான் சத்தியமாக நேமை பார்க்கல. 2 பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஐயோ மாயோ காத்துல மட்டும் போறத பார்த்தேன் வண்டி. நான் அதுக்கப்புறம் காணோம். ஃப்ளைட்டு வச்சு காரை ஃப்ளைட்டு மாதிரி போயிட்டேன். நீங்க திருப்பவே மாட்டுறாங்க. ஃபுல்லா அல்ட்ரஸ் நீங்க திருப்பவே மாட்டுறாங்க. எனக்கும் அப்படிதான் இருக்கு. திரும்ப ஹேண்ட் பிரேக் அடிச்சு தான் திருப்ப முடியும். பிரேக் அடிச்சு வரவே முடியாது போல இருக்கு. போய் செவுத்துல போய் மரத்துல போய் முட்டிக்கிட்டான் பிளேயர். ரைட்டா போய் டவுன் அடிச்சான். நானும் இடிக்க போறேன். கார் மாறிடுச்சு. என்னோட சார்ஜர் வந்து என்னோட ஹோண்டா சிட்டி போகிறேன். இந்த டைமில் கால் பண்ணேன். ஓவர டிஸ்ட் ஆகுதுடா சார்ஜர். ஐயோ சார்ஜர் இருந்துச்சுங்க எனக்கும். என்னோட சார்ஜரே பிடிக்காது. ஆமாம், பிளாக் கலர் சார்ஜர். ஆமாம், அது என்னோட சார்ஜர். அது அப்படியா? உனக்கும் அதே கார் கொடுத்துருக்காங்க. எனக்கே கொடுத்தாங்க. சரி, ஓகே. திரும்ப அப்படியே ஸ்வைன்ட்டு போயிட்டு கடலில் போய் ஊந்துடும் உங்களுக்கு. அப்படி திரும்பிச்சு. ஆமாம், ஃபுல்லாக சைட்வேஸாகவே போகும். ட்ரிஃப்டாக ரொம்ப பெருசாக இருக்குங்க டாக் சார்ஜர். ஹேண்ட் டீசல் ஓட்டுறவங்க அந்த மாதிரி. உள்ள ப்ரௌன் கலர் இன்டீரியர்ஸ் இருக்கு உனக்கு? இருக்கு. அது என்ன கார்? என்னோட கார் தான். மேலே வெளியில் பிளாக்கு, உள்ள ப்ரௌன். முன்னாடி ஐக்கியதை ஒன்று பேர் கூட இருக்கு. அதிசயமாக இருக்குடா. இன்னொருத்தர் கார் இன்னொருத்தர் போகிறாங்க. அப்போ என் கார் நீங்கள் ஓட்டுவீங்க. இப்போ ஹோண்டா ஓட்டுவீங்க. நல்லா ஸ்பீட் 260 போட்டுங்க. டாப் ஸ்பீட் 270 போட்டு. இதை நல்லா டியூன் பண்ணேன். பட் ஆனாலும் சைட்வேஸாக ரொம்ப போகுது. ஏன்னு தெரியல. மரத்தை போயிட்டு டக்குன்னு 20 ஸ்பீட் போடுது. ஆக்சிலேட்டர் விட்டு டர்ன் பண்ணால் டக்குன்னு டர்ன் ஆகுது. சூப்பராக. கொசு கடிக்குதுங்க. வரியும் நேரத்தில் ஏதாவது கடிச்சதுன்னா அவங்க கடிச்சதுன்னா அவ்வளோதானே. கடிச்சிச்சுங்க என்ன நிஜமாலே.
பட்டு நான் வந்து 23rd தான் இருக்கேன். கார் மாறுத்துருவா கார்வெட் கொடுத்துருக்கான் இப்போ. ஹோண்டா சிட்டி கொடுக்க மாட்டாங்க. கார்வெட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா ஸ்பின் அவுட் ஆயிடுச்சு. அப்படியே 22nd பேஸ் வர மாட்டேங்குது. அப்போ அவுச்சு நல்லா லீடிங் இருக்குங்க. பேஸ் ரெடியாக போகுது. ஏய் லம்பாவணி கொடுத்தாங்க எனக்கு. அப்படியா? எனக்கு கார்வெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே ஸ்பீடா இருக்கலாம். சமத்துக்கு போடுங்க. 200 3 செகண்ட்ல போகுது. 386 போயிட்டு இருக்கேன். 300 போயிட்டு 86 ஆமாம். 320 போகிறேன். 340 350 போகிறேன். 360 போகுதுங்க வண்டி. பரவாயில்ல. 370 போகுது. சிஸ்டர் கண்டு போட்டேன். ஒன்ஸ் சைட்வேஸாக போச்சுன்னா அவ்வளோதான்டா, வண்டி ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். அந்த டைம் ஆகுது. இல்லை நைட் ரைஸ் யூஸ் பண்ணால் டக்குன்னு செட் ஆகுது. நல்ல போனால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். ரோட்டில் போய் சொல்லலாம். நல்ல முறையில் இருப்பாங்க. இங்கே போய் லெஃப்ட் கட் பண்ணி உடனே இமீடியட் தேடிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன். நான் முடிச்சிட்டேன். முடிச்சிருவாங்க போய் ரிவரில் போய் முடிச்சு. கிராண்ட் நேஸ் ஃபினிஷ். நமக்கு